வணக்கம். மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் இந்த ப்ரோக்ராம்ல மறுபடியும் சந்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு ஸ்வீட் டிஷ், பாயசம். நிறைய பேர் எனக்கு எழுதியிருக்காங்க. அதாவது இனிமே ஆடி மாசம் பிறந்தாச்சு, இனிமே வரதெல்லாமே நிறைய பண்டிகைகள் இருக்கிறதுனால நீங்க சில பாயசம் வகைகள் செய்து காமிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நான் செய்ய போறது ஜவ்வரிசி பாயசம், சாகோ அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. இது ரொம்ப காமன் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் இது செய்யறது கிடையாது. இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ இதை பத்தி நாலேஜ் கம்மி. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம் வாங்க. இதை பார்த்தீங்களா, இது ஜவ்வரிசி சாகோ. இதை நீங்க கொஞ்சம் தண்ணியில இத போட்டு வைக்கணும். ஆங்கிலத்தில் மேசரேட் அப்படிம்பாங்க. அப்படியே தண்ணியில ஒரு 4 hours ஆவது நீங்க போட்டு வைக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அது சீக்கிரமா அது குக் ஆயிடும். இது ரொம்ப முக்கியம். இது 1 லிட்டர் நல்ல பால், கிரீமி மில்கா இருந்தா பெட்டர். ஏன்னா நீங்க இந்த டோன்டு மில்க் யூஸ் பண்ணா அது ரொம்ப நேரம் நீங்க அதை ஃபயர்ல வைக்க வேண்டியிருக்கும். கிரீமி மில்கா இருந்தா டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க, கண்டென்ஸ்டு மில்க். இப்போ மார்க்கெட்ல கிடைக்குது, ரொம்ப வசதியா போச்சு. கண்டென்ஸ்டு மில்க் நம்ம 1 கப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது சர்க்கரை, சுகர். அவங்க விருப்பத்துக்கு தகுந்தா போல நம்ம சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேவைக்கு எவ்வளவோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுக்க முடியாது, அதனால தேவைக்கு மட்டும் சுகரை யூஸ் பண்ணுங்க. இது கிளாரிஃபைட் பட்டர், நெய். நெய் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ், ரேசின்ஸ் வச்சிருக்கோம். இது ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. அப்புறம் கடைசியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சாஃப்ரான், குங்குமப்பூ. இது காஷ்மீர் சாஃப்ரான், அதுதான் பெஸ்ட் உலகத்திலேயே. காஷ்மீர் சாஃப்ரான் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்றது ஃப்ளேவரிங்காக. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஜவ்வரிசி பாயசம் பண்றதுக்கு இந்த ஐட்டங்கள் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த பாயசம், ஜவ்வரிசி பாயசம் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை பார்த்தோம். இப்ப செய்யற முறை எப்படின்னு பார்ப்போமா வாங்க. இது பாருங்க, இந்த ஃப்ளேம் தான் யூஸ் பண்ண போறோம். முதல்ல ஆன் ஆயிடுச்சு. அதுக்கு மேல பாத்திரத்தை வச்சுக்கிறோம். ஒரு மூடிய அப்புறப்படுத்துறோம். முதல்ல இதுல நம்ம பால் ரெடி பண்ணி வச்சிருக்கோமே, கிரீமி மில்க், அத இந்த பாத்திரத்துல நம்ம விட்டுக்கிறோம். இப்ப இந்த பால் சூடாகிற நேரத்துல இதுலயே நம்ம இந்த ஜவ்வரிசிய குக் பண்ணணும். ஜவ்வரிசி இப்ப சாஃப்ட் ஆயிடுச்சு, ஆனா குக் ஆகணும். பாருங்க, அது தண்ணியில நம்ம 4 மணி நேரம் அப்படியே வச்சிருந்தோம், அதனால சாஃப்ட் ஆயிடுச்சு. ஆனா அது குக் ஆகணும். அது பாலில் தான் குக் ஆகணும். பாத்தீங்களா? பாருங்க,
இப்போ இந்த ஜவ்வரிசியை போட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்போ செய்ய வேண்டியது கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கு பாருங்க, அதையும் இதுல விட்டுக்கிறோம். ஸோ கண்டென்ஸ்ட் மில்க்கும் இந்த பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கிற பாலும் அப்படியே அது நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க, இப்போ இந்த டேஸ்டுக்காக தேவையான அளவுக்கு மட்டும் சர்க்கரை, அதுக்கு அவங்க விருப்பத்தை பொறுத்து நம்ம போட்டுக்கிறோம். எனக்கு இவ்வளவுதான் தேவை பாயசத்துக்கு. உங்க விருப்பத்துக்கு இடங்க நீங்க ஜாஸ்தியோ கம்மியோ போட்டுக்கலாம். ஓகேயா? ரைட். ஆனா கம்மியா போட்டு சாப்பிடுங்க, அது நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த கலவை இருக்கு பாருங்க, இத ஒரு 5 நிமிஷம் நம்ம இத கண்டினியூஸா அப்படியே இத நீங்க அப்படியே ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும், கலரிட்டே இருக்கணும். நிறுத்தாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். ரொம்ப முக்கியம். பாருங்க, 5 நிமிஷம் அப்படியே கலரிட்டே இருந்தோம். இப்போ அப்படியே இன்னும் திக்காயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா குக் ஆயாச்சு. பாருங்க, கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது, இதுல இந்த ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இப்பதான் நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி இது அப்படியே மூடி அப்புறப்படுத்திங்களா. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதுல இந்த நெய் இருக்கு பாருங்க, அத இந்த பேன்ல போட்டுக்கிறோம். நெய் அப்படியே உருகிற நேரத்துல போட்டதுமே உருகிடும். இதுலதான் நம்ம இந்த ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், இதுக்கு டேஸ்டுக்காக நம்ம இதுல சேர்க்கிற ஐட்டங்கள் எல்லாம் இதுல தான் நம்ம இப்போ குக் பண்ண போறோம். இந்த நெய்யில பாருங்க, நெய் உருகியாச்சு. இப்போ இந்த கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு, அத நெய்யில போட்டு அப்படியே ஒரு லைட் பிரவுன் கலர், அப்படியே லைட்டா ஃப்ரை பண்ணி லைட் பிரவுனிஷ் கலர். அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது பாருங்க, கலரே மாறுது பாருங்க. இந்த கிஸ்மிஸ், இத ரைசன்ஸ், இத இதுல சேர்த்து கேஷ்யூ நட்ஸும் கிஸ்மிஸும் இப்போ நெய்யில நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, அப்படியே இந்த ரைசன்ஸும் அப்படியே குக் ஆயிடுச்சு. கேஷ்யூ நட்ஸும் லைட் பிரவுன் கலர் வந்தாச்சு. இப்போ பாருங்க, இதைத்தான் இப்போ நம்ம இந்த பாயசத்துல சேர்க்க போறோம். ஒரு நிமிஷத்திலேயே பாருங்க, 2மா
ரெடி ஆயாச்சு. பாருங்க, ரைசின்ஸும் அப்படியே கிஸ்மிஸும் குக் ஆயிடுச்சு. சரிங்களா? Now, இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது இந்த ஃப்ளேமை வந்து கவனம் அதை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணி இத நம்ம மெயின் டிஷ், அதாவது பாயசம், அதுல அப்படியே மேல சேர்த்து இப்போ அதை நல்லா ஒரு முறை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியில ஃப்ளேவரிங், இது வந்து காடமம் பவுடர், ஏலக்காய் தூள், அதை அப்படியே அதோட டாப்ல நம்ம குதிக்கிறோம். அதையும் நல்லா, என்ன ஃப்ளேவர், பிரமாதம். அப்படியே இதை பார்க்கறதையே அப்படியே வாயில வந்து உமிநீர் அப்படியே ஊறுறதுப்பா. இப்ப செய்ய வேண்டியது இதுதான், கடைசியில் நம்ம செய்யறது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், இத பாருங்க, சாஃப்ரன், இந்தியன் சாஃப்ரன், காஷ்மீர் சாஃப்ரன், அதுதான் பெஸ்ட் உலகத்திலேயே. எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ஏதோ சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி ஆப்கானு, ஸ்பெயின் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் போய் வாங்கிடாதீங்க. இது பாருங்க, பாருங்க, அப்படியே மேல அதை துருவிக்கிறோம். இந்த குவாலிட்டி வந்து உலகத்திலேயே பெஸ்ட் குவாலிட்டி, இந்தியன் சாஃப்ரன், அதை நம்புங்க. ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சோ ஜவ்வரிசி பாயசம் ரெடி டு சர்வ். சோ பாத்தீங்களா எவ்வளவு சுலபம் பாருங்க. ஜவ்வரிசி பாயசம் உங்க வீட்டுல செய்யுங்க, டேஸ்ட் பண்ணுங்க, எனக்கு எழுதுங்க இந்த முறை எப்படி இருந்தது, பாயசம் எப்படி இருந்தது, எனக்கு எழுதுங்க. ஓகே, நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க, நிறைய பேர் இத ஃபேஸ்புக் போல மற்ற சேனல்ஸ்லயும் எல்லாம் பார்த்து இத லைக் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் அந்த பட்டனை பிரஸ் பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் @gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு உங்க வியூஸ், உங்க அபிப்பிராயங்கள், உங்க எண்ணங்கள், உங்க சஜஷன்ஸ் எனக்கு எழுதி தெரிவிங்க. நம்ம மறுபடியும் சந்திப்போமா? வணக்கம்.